வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் சோலார் பேனல் ஃபிஷ் மோட்டர் செய்கிறதுன்னு. அது வீடியோ லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். அதில் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் அந்த வீடியோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு. அந்த வீடியோ நீ செக் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜை பார்த்துருவோம். இது வந்து என்னென்னா, இப்போ டெரஸில் ஒரு மொட்டை மாடியில் வச்சுருக்கீங்கன்னா, இப்போ என்னோடய செட்டப்பே மொட்டை மாடி தான் இருக்குது. ஆனால் என்னால் பிளக் கனெக்ஷன் கொடுத்து மோட்டர் போட முடியல. இதே வந்து என்னென்னா, ஒரு ஏஞ்சல் ஃபிஷ்ஷு இல்லை போலா ஃபேரட்டு ஃபிஷ்ஷு, அதாவது மோட்ரு போட்டால் தான் சர்வே ஆகிற கோல்டு ஃபிஷ் மாதிரி வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆட்டோமேட்டிக். நீங்கள் வந்து சுவிட்ச் போடணும் தேவையில்ல, போய் வந்து பார்க்கணும் தேவையில்ல. சன்லைட் மேலே பட்டாலே இது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஹாலிடேஸ் வெக்கேஷனாக வெளியே போகிறீங்கன்னா, நீங்கள் டோட்டலாக கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் போவீங்க வீட்டில். இதே இந்த செட்டப் நீங்கள் இந்த சோலார் பேனல் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து சன்லைட் பட்டாலே போதும், அதுக்கு டேரெக்டாக ஒர்க் ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன, கரண்ட் பில்ஸ் வந்து, அதாவது நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சோலார் பேனல் வாங்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து கரண்ட் பில்ஸே கட்ட தேவையில்ல. அது சோலார் எனர்ஜினாலேயே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்கும்போது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு நைட் டைமில் ஓடாது கண்டிப்பாக. அதாவது சொல்லப்போனால் வெயில் படாட்டினாலே ஓடாது. இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா, அதாவது ஒரு பேட்ரி மாடியூல் வாங்கி தான் ஆகணும். ஒரு பேட்ரி நீங்கள் ஒரு அமேசானில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பேட்டரியே ஒரு 500க்கு மேலே வரும். மாடியூல் ஒரு 400க்கு கொஞ்சம் அபவ் 400 வரும். சோலார் பண்ணி என் ஃப்ரெண்டு கொடுத்தது. இதை நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு 600க்குள்ளே வரும். ஸோ டோட்டலாக இதுக்கே ஒரு 1000 மேலே காசு செலவழிக்கணும். செலவழிச்சா கண்டிப்பாக ஒரு நல்ல யூஸ் தான். அதாவது இது செலவழிச்சு நீங்கள் வாங்கினாலும் பேட்ரியும் மாடியூலும் நீங்கள் வந்து ரெயின் வாட்ரு மேலே படாத மாதிரி சேஃப்டி பண்ணி வச்சுருக்கணும். சேஃப்டி பண்ணி வச்சிங்கனாலே கண்டிப்பாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைஃப் லாங்காக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதே இந்த கண்டென்ட்டே கொஞ்சம் போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.